வணக்கம் நண்பர்களே. வல்லரசுகள், உலகின் ஆதிக்க செலுத்தக்கூடிய வல்லரசுகள், ஏன் அமெரிக்கா என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வல்லரசுகள் செய்கிற ஒரு புவி சார்ந்த அரசியல், அதாவது ஜாகிரபிக்கல் பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா, தாங்கள் தொடர்ந்து வல்லரசாக நீடிக்க வேண்டும் என்றால் சில குழுக்களை உருவாக்குவார்கள். குழு, டீம், ஒவ்வொரு நாட்டிலும் அவர்கள் அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராகவே போராடுவார்கள். அப்படி போராடுபவர்களை அடக்குவதற்காக ஆயுதங்களை வாங்க வேண்டிய சூழலுக்கு அந்த நாடுகள் தள்ளப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆயுத வியாபாரிகிட்ட வந்துடுவாங்க. இந்த ஆயுத வியாபாரிகள் யார்? மேக்சிமம் அமெரிக்காவாக தான் இருக்கும். அமெரிக்கா ஆயுதங்கள் விற்கும் ஒரு நாடு. இது சரி தவறுலாம் நான் சொல்லலை. அப்போ இந்த குழுக்களை உருவாக்குவதும் இந்த வல்லரசுகள் தான். அந்த குழுக்களை எதிர்த்து போராடுவதற்கான இராணுவத்திற்கு ஆயுதம் வழங்குவதும் இந்த வல்லரசு தான். அந்த வல்லரசுகள் செய்த அதே தவறை இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்திய அளவில் செய்து கொண்டிருக்கிறது. எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் அந்த மாநிலத்தில் காலூன்றி வேரூன்றி நிற்கக்கூடிய அடிப்படை அம்சங்களை கொண்ட கட்சிகளை எதிர்ப்பதற்கு அல்லது அழிப்பதற்கு, இந்த ரெண்டில் ஒன்றுக்கு அங்கே ஒரு சில இயக்கங்களை அங்கே சில நபர்களை உருவாக்குவது அல்லது வேறு சில கட்சிகளை உருவாக்குவது. இதில் ஒரு சின்ன இடைசர்களை அந்த வல்லரசுகளோட இதையும் சொல்லிடுறேன். ஒரு கட்டத்தில் இந்த வல்லரசுகளுக்கு யார் ஆபத்தாக மாறுவாங்கன்னா, இவங்க உருவாக்கின அதே குழுக்கள், அதே இயக்கங்கள், இவங்கள் யாரை எதுக்கிறதுக்காக ஆரம்பித்தாங்களோ அவங்களே இந்த வல்லரசுகளை எதிர்த்து போரிட்டு பெரிய தலைவலியாக மாறிடுவாங்க. இப்போது இந்தியாவுக்கு மாறுங்க. இந்தியாவில் இந்த வல்லரசுகள் செய்த அதே வேலையை பாஜக செய்ததா? இப்போ பாஜக சில தனிநபர்களை உருவாக்கும், சில கட்சிகளை உருவாக்கி அந்த பிரதான கட்சிகளுக்கு ஒரு தலைவலியை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளையும் அழிப்பதற்கு ஒரு நபரை உருவாக்கினார்கள். அவரை வைத்து சிலரை வெளியேற்றினார்கள். அந்த நபர் இப்போது அந்த கட்சிக்கே ஆபத்தாக மாறிவிட்டார். அந்த கட்சியின் அழிவை நோக்கி, அந்த கட்சியின் அழிவுக்கு காரணமாகி விடுகிறார். அந்த நபரை வைத்துக்கொண்டு இவர்கள் நிச்சயமாக, நான் சொல்கிறேன், எழுதி தருகிறேன், தமிழக பாஜக வெற்றி பெறுவது கடினம். அந்த நபரை இவர்கள் பயன்படுத்தும் வரை அது அழிவுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. அதை கொண்டு நீங்கள் ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு எப்படி பயன்படுத்த முடியும்? ஆனால் தன்னை ஆக்க சக்தியாக காட்டிக்கொண்ட நபர் அவர். எனக்கு ஒன்றும் அவர் மீது தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. ஆனால் உண்மையான முகம் தெரிந்ததால் நான் எச்சரிக்கிறேன். தமிழக பாஜக, நீங்கள் செய்யும் தவறு உலக வல்லரசுகள் செய்த அதே தவறை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்.